அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 22, 2023 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை, மனைவிக்கும் தண்டனை, தலா 50 லட்சம் அபராதம்னு கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பதவியை இழந்தார் பொன்முடி, ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறைன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் என்னென்னா, இந்த மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு வழங்கி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பதவி இழக்கிறது வந்து சம்மந்தமாக பாலிட்டியில் ஆர்டிக்கிள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்தியன் பாலிட்டியில் இந்த மாதிரி அமைச்சர் பதவி இழக்கிறது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ஆர்டிக்கிள் மூலமாக தான் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாடாளுமன்றம் முன்கூட்டியே முடித்து வைப்பு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒரு நாள் முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்டன. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் 22ஆம் தேதி வரையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் புதிய கட்டடத்தில் முழு கூட்டத்தொடரும் நடைபெற்றது. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, வரலாறு காணாத வகையில் ஒரே கூட்டத்தொடரில் 146 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது. பாதுகாப்பை மீறி அவைக்குள் இருவர் குதித்து புகைக்குப்பிகளை வீசியது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹிவா மைத்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டது ஆகிய சம்பவங்கள் இக்கூட்டத்தொடரில் பரபரப்பாக நடைபெற்றதுன்னு போட்டிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிலேட்டடாக இல்லை தனிநபர் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்களான்னு தெரில. பட்டு குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ நடந்தது, எத்தனை நாள் நடந்தது, முக்கியமாக நிறைவேற்றுறாங்கன்னா குற்றவியல் மசோதாக்கள்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் தொடர்பான விவாதம் மக்களவையில் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. புதன்கிழமை இந்த மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. மாநிலங்களவையில் இந்த மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டன. இதற்கான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டால் வழக்கின் முதல் தகவல் அறிக்கை முதல் தீர்ப்பு வரையில் இணையத்தில் பதிவாகும். வாகனங்களில் மோதிவிட்டு தப்பினால் 10 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும், அதுவே காயமடைந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் தளர்வும் அளிக்கப்படும் என்றார். முன்னதாக தேச பாதுகாப்பு நலன் கருதி தொலைத்தொடர்பு சேவைகளை தற்காலிகமாக மத்திய மாநில அரசு கட்டுப்பாட்டில் கொண்டுவர அனுமதிக்கும் தொலைத்தொடர்பு மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் 18, மாநிலங்களவையில் 17 மசோதாக்கள்னு கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். இந்த குற்றவியல் மசோதாக்கள்னு கொடுத்தா இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் முக்கியமாக இருந்ததுனால அதை நான் வாசிச்சு விட்டேன். அடுத்ததாக டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அடுத்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ், ஜென்ரல் நியூஸஸ் தான் அதிகமாக இருந்தது. வீர் எய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊர் எய்தி உள்ளப்படும். செய்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திட்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்படும்னு வினைத்திட்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 14வது பேஜ்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இதாக இருக்குது. பத்திரப்பதிவு நடைமுறையை எளிதாக்கும் மசோதா நிறைவேற்றம். பத்திரிகை மற்றும் பருவ இதழ்கள் பதிவுக்கான நடைமுறையை எளிமைப்படுத்தும் மசோதா நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட பத்திரிகை மற்றும் புத்தகங்கள் பதிவு சட்டம் 1867க்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் வியாழக்கிழமை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா குறித்து பேசிய மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், பத்திரிகை மற்றும் பருவ இதழ் பதிவுக்கு நடைமுறையிலிருந்து சட்டத்தில் 8 படிநிலைகள் இருந்தன. தற்போது அந்த முறையை ஒற்றை படிநிலையாக மாற்றப்பட்டுள்ளது. முந்தைய காலங்களில் பதிவுக்காக 2-3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்த நிலையில் தற்போது 2 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பத்திரிகைகள் பதிவு செய்யும் முறை எளிமையாகி உள்ளது என்றார். பத்திரப்பதிவுன்னு வாசிட்டேன், பத்திரிகை பதிவு நடைமுறை. நான் ஃபஸ்ட்டு பத்திரப்பதிவுன்னு வாசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பத்திரிகை மற்றும் பருவ இதழ்கள் பதிவுக்கான நடைமுறைன்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக தாயகத்துக்கு பணம் அனுப்புவதில் இந்தியர்கள் மீண்டும் முதலிடம் கொடுத்துருக்காங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி தாயகத்துக்கு பணம் அனுப்புவதில் இந்தியர்கள் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளனர். இது குறித்து உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக யாராவது மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து நார்மலாக எல்லா நியூஸுக்கு கீழே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கொடுப்பேன். எனக்கு ஆக்சுவலாக ரைட் ஹேண்டில் உள்ள கட்டவரில், அதாவது அந்த தம்பில் அடிபட்டுருக்கு. ஸோ கட்டு போட்டிருக்கேன், எழுத முடியாது. வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் ஃப்ரெண்டு யாராவது வந்து அவங்க வச்சு எழுதி கூட அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் இல்லை அப்படின்னா கீழே பிடிஎஃப் இருக்காது. நான் அடுத்தடுத்த நாட்களில் சரியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இதோட ஷார்ட்டட் வெர்ஷன் வந்து கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.